முதல் தடவையாக வட்டலப்பம் செஞ்சு இது மாதிரி ஆகுன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை முழுசாக பாருங்கள். வணக்கம் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம வட்டலப்பம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அதில் 2.5 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை கேரமலைஸ் ஆன உடனே அதில் 3/4 கப் கருப்பட்டி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கருப்பட்டி நல்லா கரைஞ்சி வந்துடும். அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு 3 முட்டை எடுத்துக்கலாம். 3 முட்டையையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக அரை மூடி தேங்காய் கூட 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா திக்கான தேங்காய் பால் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க கருப்பட்டி கூட தேங்காய் பால் சேர்த்து கலந்து எடுத்துக்கிட்டு அது கூடவே நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க 3 முட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி நம்ம கலந்து வச்சுருக்க மிக்ஸை எடுத்து நல்லா ஃபில்டர் பண்ணி அந்த கப்பில் சேர்த்துக்கலாம். இந்த டிஃபன் பாக்ஸை மூடி போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு 25 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான வட்டலப்பம் ரெடிங்க. இப்போ என்னாச்சுன்னா, நான் ஸ்டீம் பண்ணி சரி கொஞ்சம் நேரம் ஆறட்டும்னு வெளியே எடுத்து வச்சுட்டு போயிட்டேன். வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலான்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். டேஸ்ட் பார்க்குறேன்ற பேரில் இப்படி பண்ணி வச்சுருக்காங்க. நான் அழகாக கேக் மாதிரி ரவுண்டாக வீடியோவில் எடுத்து காட்டலான்னு பார்த்தேன். ஆனால் அது முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணேன், எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆக விட்டுட்டு அப்புறமா ஒரு 3 மணி நேரம் கழித்து எடுத்து நானே பீஸ் போட்டு தட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேங்க. வட்டலப்பம் உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டு நல்லாவே இருந்தது. ஆனால் என்ன, எனக்கு கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருந்தது. வீட்டில் இருந்தவங்களுக்கெல்லாம் ஓகேவாமா. நீங்கள் சுகர் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. வட்டலப்பம் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.